நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து பார்க்க போறது இங்க சவுத் இந்தியன் பேங்க் ஏன் வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 18% சிங்கிள் டே டிராப்பா வந்து இருக்கு. இங்க ப்ராஃபிட் புக்கிங்குமே இதுக்கு பின்னாடி ஒரு ரீசனா வந்து இருக்கு. இங்க ஹெவியா மார்க்கெட்ல 47 ரூபாய் வரைக்கும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஏறிச்சு. சோ அதனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்றாங்க. இது கரெக்டான டைமா இருக்கும் அப்படின்ற ரீசனால வந்து பண்றாங்க. என்ன ரீசனா அப்படின்னா இங்க பிஎஸ் சேஷாத்ரி வந்து வெளியே போக போறாரு. செப்டம்பர் மாசம் அவரோட ரீஅப்பாயின்மெண்ட் வந்து நடக்க போகுது. அந்த ரீஅப்பாயின்மெண்ட்ல நான் வந்து இங்க ரீஅப்பாயின்மெண்ட் வந்து ஆக விரும்பல. பர்சனல் ரீசன்ஸ்னால நான் ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. 3 இயர்ஸ் இவரோட டேர்மா வந்து இருக்கு. அக்டோபர் 1 2023 வந்து இவர் வந்து எஃபெக்டிவ்ல வந்து வந்தாரு இந்த பேங்க்ல. சோ அக்டோபர் 1 2023 இருந்து இங்க செப்டம்பர் மாசம் எண்டு வரைக்கும் இந்த பேங்க்ல வந்து இருக்க போறாரு. அதுக்கப்புறமா ரீஅப்பாயின்மெண்ட் வந்து இவரை பண்ணலான்ற பிளான்ல இருக்கும்போது இவர் ரீஅப்பாயின்மெண்ட் ஆக விரும்பல அப்படின்றது தான் இருக்கிற நியூஸா வந்து இருக்கு. சோ அந்த ஒரு நியூஸ்னாலே மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. இது செகண்ட் நியூஸா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மெயினான நியூஸ் இதுவா தான் வந்து இருக்கு. இதை ஃபாலோ அப்பா வச்சு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவர் இல்லாததுக்கு அப்புறம் இந்த பேங்க் வந்து எப்படி ரன் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்ற கேள்வி இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. சோ இங்க பிஆர் சேஷாத்ரி வெளியே போனதுக்கு அப்புறமா இங்க புது சிஓ வந்து யார் வந்து வர போறாங்க, போர்ட் ரூம்ல அவங்க வந்து என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து கொடுக்க போறாங்க. மெயினா இப்ப அந்த பிஆர் சேஷாத்ரியோட ஃபோக்கஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. சோ இங்க அந்த ஃபோக்கஸே இங்க பிளான் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்களா, புது சிஓவா வர போறாங்க, இல்ல அவங்க வந்து புது ஸ்ட்ராட்டஜியை வந்து எடுத்துட்டு போக போறாங்களா அப்படின்ற நிறைய கேள்வி வந்து இங்க இன்வெஸ்டர்ஸ் மத்தியில வந்து இருக்கு. புது சிஓவா வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவே. சோ ஆர்பிஐ கிட்ட வந்து பெர்மிஷன் வந்து வாங்கணும், அவங்க கிட்ட இந்த அப்ரூவல் வந்து கிடைக்கணும். அப்புறம் இங்க கரெக்டான ஆளு இங்க சிஓவா வந்து போடணும். சோ அந்த ஆளு வந்து கண்டிப்பா தேடி ஆகணும். இங்க பிஎஸ் சேஷாத்ரி கம்ப்ளீட்டா வந்து சொல்லிட்டாரு, நான் இங்க வந்து ரீஅப்பாயின்மெண்ட் ஆக விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வந்து சொல்லிட்டாரு. சோ கண்டிப்பா 2026 செப்டம்பருக்கு அப்புறமா இங்க வந்து புது சிஓ வந்து வர போறாங்க, புது எம்டிஎன் சிஓ வந்து வர போறாங்க. சோ அங்க வந்து இப்ப கரெக்டான ஆளை உட்கார வைக்கணும். சோ அதுக்கான அந்த ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு செலக்ஷன்ல இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்க ஆர்பிஐ கிட்ட அனுப்புவாங்க. ஆர்பிஐ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க எம்டிஎன் சிஓ அவங்களை வந்து அப்ரூவல் பண்ணி வைக்க முடியும்.